ஹாய், இன்னைக்கு நம்ம டேட்டா சஃபிஷியன்சி 2023 பேப்பர்லேருந்து பார்க்கலாம். இதில் மெயினாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஓகே கொஷனே புரியலனா கூட, லைக் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியல, அடுத்த ஸ்டெப்பே தெரியலனா கூட நம்ம எப்படி ஆன்சரை கெஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து டேட்டா சஃபிஷியன்சியில் என்னென்ன ஆன்சர் சாய்ஸஸ் இருக்குன்றது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஓகேங்களா, இதில் தெளிவாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் நம்ம கெஸ் பண்ணணும்னா கூட கரெக்டாக பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஆன்சர் சாய்ஸ் வந்து இஃப் டேட்டா இன் ஸ்டேட்மெண்ட் 1 alone is sufficient to answer. ஸோ இது தெளிவாக இருக்குது. அதாவது சாய்ஸ் ஏ என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து சஃபிஷியன்ட்னு சொல்கிறாங்க, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இன்சஃபிஷியன்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சமயம் மட்டும் நம்ம வந்து சாய்ஸ் ஏவை சூஸ் பண்ணணும். சாய்ஸ் பி வந்து அப்படியே ஆப்போசிட், அதாவது வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்சஃபிஷியன்ட்டு, செகண்ட் வந்து சஃபிஷியன்ட். அப்படின்னா நீங்கள் வந்து சாய்ஸ் பி சூஸ் பண்ணணும். சாய்ஸ் சியில் என்ன சொல்கிறாங்கன்னா, if data either in statement 1 alone or 2 alone are sufficient to answer. either அப்படிங்கிற கீவேர்டை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. either அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒன்னும் சஃபிஷியன்ட்டு, ஓகே, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தனியாக அது மட்டும் எடுத்தாலும் சஃபிஷியன்ட் ஆன்சர் பண்ண முடியுது நம்மளால. ரெண்டுமே தனித்தனியாக உங்களுக்கு ஆன்சரை கொடுக்குது அப்படின்னா ஐதர்ங்கிற கீவேர்டுக்கு இதுதான் அர்த்தம். ஒன்னும் சஃபிஷியன்ட், செகண்டும் சஃபிஷியன்ட். ஓகே, இஃப் டேட்டா இன் போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ் 1 and 2 டுகெதர் அப்படின்னு வரும்போது போத், அதாவது ஆன்சர் சாய்ஸ் டி என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து தனியாக இன்சஃபிஷியன்ட், ஓகே, செகண்டும் வந்து தனியாக இன்சஃபிஷியன்ட், பட் ரெண்டுத்தையும் சேர்த்து கம்பைன் பண்ணும்போது சஃபிஷியண்டாக இருக்குது. ரெண்டு இன்ஃபர்மேஷனையும் எடுத்துக்கும் போது சஃபிஷியண்டாக இருக்குது அப்படின்னா டுகெதர். ஓகேங்களா, இதில் இன்னொன்று வரும், அது வந்து நைதர் அப்படின்னா என்னன்னா, லைக் கம்பைன் பண்ணும்போதும் இன்சஃபிஷியன்ட் அப்படின்னா நைதர்ன்ற ஆன்சர் சாய்ஸை சூஸ் பண்ணணும். இப்போ இந்த செட்டில் நைதர் கிடையாது. 2024லையும் 2025லையும் வந்து ஆன்சர் சாய்ஸ் சி கிடையாது, ஐதர் கிடையாது, அதுக்கு பதில் நைதர் இருந்தது. ஸோ ஐதருக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஐதர் அப்படின்னா வந்து ரெண்டுமே தனித்தனியாக சஃபிஷியன்ட், நைதர் அப்படின்னா வந்து கம்பைன் பண்ணால் கூட இன்சஃபிஷியன்ட்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம வந்து கொஸ்டின்ஸ் போவோம். கொஸ்டின்ஸ்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஆன்சர் சாய்ஸ் வச்சுட்டு எப்படி வந்து ஈஸியாக கெஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ கொஸ்டின் நம்பர் 64 நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லித்தரேன். ஓகேங்களா, விச் ஆஃப் த 5 trains PQRST இஸ் த பெஸ்ட். ஓகே, ஸோ இந்த 5 trains-ல எது பெஸ்ட்டுன்னு கேட்குறாங்க. கொஸ்டினை புரிஞ்சிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் தான் பார்க்கணும். எப்பவுமே டேட்டா சஃபிஷியன்சியில் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் தனித்தனியாக தான் அனலைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு மட்டும் நான் பார்க்குறேன். எஸ் ட்ரெயின் இஸ் பெட்டர் than T train, P train and R train but not as good as Q train. ஓகேவா, ஸோ இப்போ இதில் வந்து 5 ட்ரெயினை பற்றின இன்ஃபர்மேஷனும் இருக்குது. PQRST 5மே இருக்குது. பட் எனக்கு எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியலன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை ஹோல்டில் வச்சுக்கோங்க. சரி, இது வந்து நான் ஹோல்டில் வச்சுக்கிறேன். எனக்கு வந்து லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகுது, புரியலன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு. அப்போ என்ன பண்ணுங்க, இதை வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்போம். செகண்ட் வந்து எஸ் ட்ரெயின் இஸ் பெட்டர் than R train பட் நாட் ஆஸ் குட் as Q which is better than T train. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 ட்ரெயின் தான் இருக்குது. பியை பற்றின கம்பேரிசனே இல்லை. கொஸ்டினில் கேட்டிருக்கிறது PQRSTல எது பெஸ்ட்டுன்னு கேட்குறாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பி பற்றின எந்த கம்பேரிசனுமே இல்லை. ஸோ அதனால ஆப்வியஸாக செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இன்சஃபிஷியன்ட். ஓகே, பிகாஸ் இன்சஃபிஷியன்ட் டேட்டா இருக்குது, அதாவது வந்து பி பற்றின எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லாததுனால நம்மளால சால்வ் பண்ண முடியாது. இப்போ செகண்ட் வந்து கன்ஃபார்மா இன்சஃபிஷியன்ட். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஒர்க் பண்ண தெரியலன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டவுட்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு எக்ஸாம் சமயத்தில், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து உங்களுக்கு அது கன்ஃபியூஸ் ஆகுது அந்த ஸ்டேட்மெண்ட்டு. ஆனால் செகண்ட் வந்து ஆப்வியஸாக இன்சஃபிஷியன்ட்னு வச்சுக்கோங்க. அப்போ எந்த ஆன்சர் சாய்ஸில் செகண்ட் இன்சஃபிஷியன்ட்னு பாருங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியாது, ஆனால் செகண்ட் கன்ஃபார்மாக இன்சஃபிஷியன்ட். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பாருங்க, சாய்ஸ் ஏல செகண்ட் இன்சஃபிஷியன்ட் இருக்கு. ஓகே, அதோட சாய்ஸ் டியில் செகண்ட் இன்சஃபிஷியன்ட்னு இருக்கு. ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஏ ஆர் டி தான் இருக்கணும். ஸோ இப்போ இதில் ஏதாவது ஒன்றத்தை கெஸ் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு 50% சான்ஸ் இருக்கு கரெக்ட் ஆன்சர் வருது. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஜஸ்ட் எலிமினேஷன் தான். அதாவது வந்து எப்படி வந்து கெஸ் பண்ணுறது, ஒரு ரேண்டமாக கெஸ் பண்ணாமல் ஒரு 2 ஆன்சர் சாய்ஸை கன்ஃபார்மாக டேட்டா சஃபிஷியன்சியில் எலிமினேட் பண்ண முடியும். அப்படி பண்ணிட்டு மீதி இருக்கிறதுல கெஸ் பண்ணுறது. இந்த மெத்தடில் நீங்கள் போடும்போது இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இப்போ இன்னொரு கொஸ்டின் இன்னொன்று இதே மாதிரி மெத்தடில் பார்க்கலாம். ஸோ இப்போ கொஸ்டின் நம்பர் 66 பாருங்க. 64 பார்த்தோம், அதே மாதிரி இது பாருங்க. வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் ரமேஷ்? ஓகே, பாலு ஸ்டாண்ட்ஸ் பிட்வீன் பாஸ்கர் அண்ட் மகேஷ் அண்ட் ரமேஷ் ஸ்டாண்ட்ஸ் பிட்வீன் மகேஷ் அண்ட் விக்னேஷ். ஓகேங்களா, ஸோ இதில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. இதில் ரமேஷ்னும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ரமேஷோட பொசிஷன் பார்க்கணும். பட் சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் டைம் எடுக்குது. சே ஐ எம் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம், எனக்கு வந்து இன்னும் ஒரு 1 minute தான் இருக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்னால் இதை ஒர்க் பண்ண முடியல, ஐ எம் ஹோல்டிங் இட். ஓகே, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது சிவன்
stands at the extreme end of the row and there is only one person between Sivan and Vignesh. So இது பார்க்கும்போது இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ரமேஷ் பத்தின எந்த இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல. ஆனா क्वेश्चनல கேட்டிருக்கிறது பொசிஷன் ஆஃப் ரமேஷ். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ரமேஷ்ங்கிற வேர்டே இல்ல. அப்ப கண்டிப்பா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இண்டிவிஜுவலா இன்சஃபிஷியன்ட். ஓகேவா? இப்போ நமக்கு தெளிவா தெரியுதுங்களா? செகண்ட் வந்து இன்சஃபிஷியன்ட் தெரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஒர்க் பண்ண டைம் இல்லைன்னு எடுத்துக்கோங்க. அப்ப நம்ம ஆன்சர் என்னவா இருக்கும்? ஆன்சர் சாய்ஸ்ல ஒரு வாட்டி மேல போய் பாத்துருங்க. A or D is a good guess. ஓகே, எப்படி நம்ம இது செகண்ட் வந்து டைரக்டா இன்சஃபிஷியன்ட்னு சொன்னோம். இதுல ரமேஷங்க பத்தின எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல. இப்போ இந்த क्वेश्चनல என்னாச்சு? பி ட்ரெயினை பத்தின கொடுக்கவே இல்லை. அப்ப எது பெஸ்ட்னு நம்மளால சொல்ல முடியாது. அதனால இது எந்த ஒர்க்கும் பண்ணாமலே டைரக்டா இன்சஃபிஷியன்ட். ஓகேவா? சோ இது ஒரு மெத்தட். ஓகே, இப்போ இன்னொரு क्वेश्चनல கொஞ்சம் டிஃபரெண்டான மாடல் பார்க்கலாம். அதாவது இப்போ क्वेश्चन நம்பர் 17 எடுத்துக்கிறேன். How much was the total sale of the business firm? ஓகே, டோட்டல் சேல் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கன்சிடர் பண்ணனும். The business firm sold 8000 units of product A, each costing 25. ஓகே, சோ ப்ராடக்ட் A மட்டும் எடுத்துக்கிட்டா அந்த கம்பெனியோட சேல் வந்து நமக்கு தெரியுது. 800 units, each 25 rupeesனா 800 into 25 தெரியுது. ஆனா இது வந்து டோட்டல் சேல் ஆஃப் த பிசினஸ் firm கேக்குறாங்க. ப்ராடக்ட் A மட்டும் கேட்கல. அந்த கம்பெனில ப்ராடக்ட் A மட்டும் தான் இருக்கான்னு நமக்கு தெரியாது. சோ நம்ம எந்த அசம்ப்ஷனும் பண்ணக்கூடாது டேட்டா சஃபிஷியன்சில. அப்போ அது இண்டிவிஜுவலா இன்சஃபிஷியன்ட். ஏன்னா நமக்கு இன்னும் எத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு தெரியாது. இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் பார்க்கணும். ரிமெம்பர், டேட்டா சஃபிஷியன்சில இந்த கன்ஃபியூஷன் நிறைய வரும். செகண்ட படிக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து டோட்டலா மறந்துடணும். அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷனை நீங்க யூஸ் பண்ணவே கூடாது. ஓகே, யூ ஷுட் இக்னோர் இட். இப்போ செகண்ட் மட்டும் பார்க்கும்போது this business firm has no other product lines அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த 800, 25 இதெல்லாம் எதுவுமே தெரியாது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் இண்டிவிஜுவலா பார்க்கும்போது இது இன்சஃபிஷியன்ட். ஓகே, ஸோ இப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே இன்சஃபிஷியன்ட்னு வந்துருச்சுன்னா நம்ம கம்பைன் பண்ணணும். கம்பைன் பண்ணும்போது ஆன்சர் சாய்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சாய்ஸ்ல மட்டும் தான் கம்பைன் பண்ற ஆப்ஷன் இருக்கு இந்த செட்ல. இது நம்ம போட்டுட்டு இருக்கிறது 2023 பேப்பர். இதுல உங்களுக்கு ஒரே ஒரு ஆன்சர் சாய்ஸ்ல மட்டும் தான் கம்பைனிங் ஆப்ஷன் வருது, which is D. ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும்? கம்பைன் பண்ணி ஆன்சர் வருமா வராதா அந்த செக்லாம் பண்ணாம டைரக்டா ஆன்சர் வந்து Dன்னு போட வேண்டியதுதான். ஓகேவா? ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் இன்சஃபிஷியன்ட், செகண்டும் இன்சஃபிஷியன்ட் கம்பைன் பண்றோம். கம்பைன் பண்ண உடனே நீங்க ஆன்சர் வந்து டீன் போட்டணும். நீங்க இது வந்து கம்பைன் பண்ணா ஆன்சர் வருதா வரலையா, என்ன ஆன்சர், ஸோ அதெல்லாம் நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, இன்னும் ஒரு கொஸ்டின்ல இதே மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின். ஸோ அதில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து டான்செட் கிராஷ் கோர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் 900 rupeesல உங்களுக்கு நிறைய ஆக்சஸ், 100% சிலபஸ் எல்லாமே வச்சு இருக்கு. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. அது தவிர யூ ஹேவ் ஆக்சஸ் டு ஃப்ரீ டெஸ்ட் ஆல்சோ. ஒரு சாம்பிள் டெஸ்ட் ஒன்று இருக்கு, ஷார்ட் டெஸ்ட். அந்த டெஸ்ட்டையும் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். தவிர இஃப் யூ வாண்ட் யூ கேன் டவுன்லோட் த வெக்காபுலரி லிஸ்ட் ஆல்சோ. ஓகே, ஸோ கிராஷ் கோர்ஸ் வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், செக் பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு சம் போடலாம். கொஸ்டின் நம்பர் 77 பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வந்து டஃப்பான கொஸ்டின். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த பாசிட்டிவ் நம்பர் கே? ஓகே, ஸோ கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஒரு நம்பர் வந்தால் மட்டும்தான் சஃபிஷியன்ட். ரிமெம்பர், ஓகே, எப்பெல்லாம் வேல்யூ கேட்குறாங்களோ ஒரு வேல்யூ வரணும். ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஒரு நம்பர் வந்ததுனா தான் சஃபிஷியன்ட். மல்டிபிள் நம்பர்ஸ் வந்ததுன்னா இன்சஃபிஷியன்ட். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஒன் ஆஃப் த டிவைசஸ் இஸ் 7. ஓகே, இந்த கேவோட டிவைசஸ் வந்து 7ன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ கேவோட வேல்யூ என்ன இருக்கலாம்? ஓகே, கேவோட வேல்யூ வந்து 14 இருக்கலாம். ஏன்னா 14 ஃபேக்டர் வந்து 7. டிவைசர்னா ஃபேக்டர் தான். ஓகே, ரெண்டும் ஒரே மீனிங் தான். ஸோ இப்போ கேவோட வேல்யூ 14 இருக்கலாம், 21 இருக்கலாம், 35 இருக்கலாம், 28 இருக்கலாம், இப்படி எது வேணாலும் இருக்கலாம். இப்படி மல்டிபிள் வேல்யூஸ் வருது. ஏன்னா இதோட எல்லா வேல்யூஸ்க்குமே 14 ஹேஸ் அ ஃபேக்டர் 7, 21 ஹேஸ் அ ஃபேக்டர் 7, 35 ஃபேக்டர் வந்து 7. ஸோ இந்த இதுல வந்து மல்டிபிள் வேல்யூஸ் நமக்கு வர்றதுனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து insufficient. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை மறந்துடணும். நம்ம செகண்ட் மட்டும் இப்போ நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். கே இஸ் டிவிசிபிள் பை 2 பாசிட்டிவ் நம்பர் ஒன்லி. ஓகே, கே இஸ் டிவிசிபிள் பை 2 பாசிட்டிவ் நம்பர் ஒன்லி. அதாவது வந்து கே வந்து ரெண்டு ஃபேக்டர் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. கேக்கு வந்து 2 ஃபேக்டர் தான், 2 நம்பரில் தான் அது டிவிசிபிள் ஆகும். 2 நம்பரில் தான் டிவிசிபிள் ஆகும்னா அதுக்கு 2 ஃபேக்டர் தான் அர்த்தம். 2 ஃபேக்டர் தான் அப்படின்னா இட் இஸ் அ பிரைம் நம்பர்னு அர்த்தம். ஓகே, பிகாஸ் பிரைம் நம்பர்ஸ்க்கு மட்டும் தான் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஓகே, அதாவது 1 and the number itself. ஓகேவா? ஸோ அதனால இது வந்து 2 நம்பர்ஸ் டிவிசிபிள்னா இது கண்டிப்பா இது பிரைம் நம்பர். அப்போ கே வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னா மல்டிபிள் வேல்யூஸ் திரும்ப வருது. அதாவது 2 இருக்கலாம், 3, 5, 7, 11 இப்படி நிறைய நம்பர்ஸ் வந்து வருது நமக்கு கே வேல்யூஸ். அதனால செகண்டும் வந்து இன்சஃபிஷியன்ட். இப்போ ரெண்டுமே இன்சஃபிஷியன்டா நம்ம கம்பைன் பண்ணணும். கம்பைன் பண்ணும்போது இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற ஆன்சர் சாய்ஸ்ல கம்பைன் பண்ணும்போது ஒரே ஒரு ஆன்சர் தான், அது வந்து டி.
ஓகே, இது எவ்ரி டைம் பொருந்தாது. இந்த பேப்பரில் இருக்கிற ஆன்சர் சாய்ஸஸ்க்கு மட்டும் தான் பொருந்தது. ஓகேங்களா, ஏன்னா இதில் கம்பைன் பண்ணுற மாதிரி ஒரு ஆன்சர் சாய்ஸ் தான் இருக்குது. அதனால நீங்கள் கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணாதீங்க. கம்பைன் பண்ணணுன்ற சுச்சுவேஷன் வந்தாலே வந்து ஆன்சர் வந்து டி தான். அது அகேன் ஐம் டெல்லிங் யூ, இது வந்து இந்த பேப்பருக்கு தான் அப்ளிகபிள். ஓகே, இது ஜென்ரல் கிடையாது. ஆன்சர் சாய்ஸை வச்சு நீங்கள் ஸ்ட்ராட்டஜி மாற்றணும். ஓகே, சப்போஸ் உங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு ஆன்சர் சாய்ஸ் நைதர்னு இருக்குன்னா அப்போ நீங்கள் கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணணும். பட் இந்த ஆன்சர் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் கம்பைன் அப்படின்னு வரும்போது வர இடம் வந்து சாய்ஸ் டி மட்டும் தான். ஸோ அதனால டைரெக்டாக நீங்கள் டி போடலாம் அப்படிங்கிறதா. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம 2 ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கணும். ஒன்று வந்து கம்பைன் பண்ணுறது ஆப்ஷன் ஒன்று தான் இருக்குன்னா அதை கம்பைன் பண்ணி நீங்கள் சஃபிஷியண்ட்டாக இன்சஃபிஷியண்ட்டான்னு பார்க்க தேவையில்லை. நீங்கள் டைரெக்டாக ஆன்சர் போடலாம். ஓகே, ஸோ அந்த ஒரு அவேர்னஸ் இருக்கணும் உங்களுக்கு. டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இங்கே இதில் கே வேல்யூ என்னன்னு நீங்கள் திரும்ப செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா, இது ஒன்று. செகண்ட் நம்ம பார்த்தது கெஸ்ஸிங். எந்த ஸ்டேட்மெண்ட்ல கொஸ்டின்ல கேட்கறதுக்கான இன்ஃபர்மேஷன் டோட்டலா இல்லை அப்படின்னா அது வந்து இன்சஃபிஷியன்ட் ஆயிருக்கதான் நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ அப்படிதான் நம்ம 2 சம் பார்த்தோம். இப்போ இந்த சம்ல ரமேஷ் பத்தின எந்த இன்ஃபர்மேஷனும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இல்லை. ஸோ அதனால அது கன்ஃபார்மா இன்சஃபிஷியன்ட். எந்த ஒர்க்கிங்குமே பண்ணாம ஜஸ்ட் கொஸ்டினை மட்டும் படிச்சு நம்ம 2 ஆன்சர் சாய்ஸை எலிமினேட் பண்ணிட்டோம். ஸோ வி ஆர் 50% க்ளோஸ் டு த ஆன்சர். இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் கெஸ் பண்ணுங்க. இட்ஸ் எஜுகேட்டட் கெஸ். ஸோ இப்படி கெஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரைட் ஆன்சர் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த 2 ஸ்ட்ராட்டஜியும் நீங்க டேட்டா சஃபிஷியன்சில யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டேட்டா சஃபிஷியன்சில இந்த ஆன்சர் சாய்ஸை இந்த மாதிரி எழுதிட்டு தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இது தெரிஞ்சா மட்டும்தான் நமக்கு ஆன்சர் கரெக்டா கொஸ்டினை ஆன்சர் பண்ண முடியும், இல்லை கெஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். தேங்க்யூ, பை.